வணக்கம் மக்களே. ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சி கோட்டை வேதகிரியோட வரலாறு கேட்போமா? ஊராட்சி கோட்டை அர்ச்சகர் KG ராம்குமார் அவர்கள்ட்ட வந்து கேட்க போலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நமது திருக்கோவில் மேல் எழுந்தருளி உள்ள வேதகிரி சேத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 1998 திருப்பணி ஆரம்பிக்கப்பட்டு 2001 நமது திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பானதோடு நடைபெற்றது. பழமையான 2000 வருடங்களுக்கு முன் பழமையான திருக்கோயிலாகும். வேத விநாயகர் வேதநாயகி உடனமர் வேதகிரீஸ்வரர், ஸ்ரீ வள்ளி தேவநாயகி சமேத கல்யாண சுப்பிரமணிய பெருமான், ஸ்ரீதேவி புதேவி வரதராஜ பெருமாள், வேதவியாசனுடமர் வேதநாராயண பெருமாள், சுயம்பீஸ்வரர் ஆகிய திருக்கோவில் மூலஸ்தானமாக விளங்கக்கூடிய மூலஸ்தானமான திருக்கோயிலாகும். ரொம்ப பழமையான திருக்கோயில், ராஜாக்கள் கட்டிய திருக்கோவில். இந்த திருக்கோயில் பஞ்சகிரியில் முதன்மையான இந்த திருக்கோவிலில் நாரத முனிவராக இருந்த சாபத்தீடுனால நமது திருக்கோவில் வேதகிரி திருக்கோயிலில் பழமையான திருக்கோயிலாகும். அந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா நாரத முடிவுகளால் சாபத்தீடான இருந்த மலை நம்ம வேதவியாசர் முடிவுகளான அனுகிரகத்தினால வேதங்கள் முழுகிறதுனால இந்த மலைக்கு வேதகிரி என்று பெயர். இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதொரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் அனைத்து இடங்களில் இல்லாத சிறப்பானதொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, வலது பாகத்துல நமது வேதநாயகி அம்பிகையும், இடது பாகத்துல தான் எல்லா சேத்திரத்திலையும் அம்பாள் குடிகொண்டிருப்பாள். இந்த இடத்துல வலது பாகத்திலும் நடுவுல வள்ளி தேவநாயகி சமேத கல்யாண சுப்பிரமணிய பெருமானும், இடது பாகத்துல சிவபெருமானும். அதாவது இந்த வடிவத்திற்கு பெயர் சோமாஸ்கந்த வடிவம் என்று பெயர். இந்த வடிவம் நீங்க அவிநாசி லிங்கேஸ்வரர் திருக்கோயில் மட்டும்தான் காண முடியும். மக்களே, அதோட ஒரு முக்கியமான விஷயம், ஊராட்சி கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வேதநாயகி அம்பிகைக்கும், ஸ்ரீ வேதகிரி ஈஸ்வர பெருமானுக்கும், ஸ்ரீ தேவி பூமாதேவி ஸ்ரீ வரதராஜ பெருமானுக்கும் திருக்கல்யாணம் நடக்க போகுதுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னா உங்க பவன பேரையே ஃபாலோ பண்ணிக்கோங்களேன். அடுத்த சந்திப்போம்.